அன்பிற்கு இனியவர்களே, யோசேப்பு கனவுகளின் அரசன், யாக்கோபின் புதல்வர்களில் சிறந்தவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த யோசேப்பின் கதையை இந்நாளில் கேட்போம். அதன் வழியாக இறை அன்பை உணர்வோம். யாக்கோபு தம் புதல்வர்களில் யோசேப்பை மிகவும் நேசித்தார். அவருக்கு நல்ல பல வண்ண ஆடையை நெய்து கொடுத்தார். ஒரு நாள் யோசேப்பு தன் கனவை தன் சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டான். வயலில் அறுத்த அரிகள் எனது அரிக்கட்டு முன்பாக எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கின என்று அவன் கூறினார். தன் சகோதரர்கள் அனைவருமே அதை கேட்டு நகைத்தனர். வேறொரு கனவில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் அவரை வணங்கின என்று சொல்ல சகோதரர்கள் சினம் கொண்டனர். ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை வயலுக்கு அனுப்பினார். சகோதரர்கள் அவரை ஒழிக்க திட்டமிட்டனர். எனவே அவனது கொலை பழியை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் அவரை ஒரு குழிக்குள் தள்ளினர். மீண்டும் மிதியா நாட்டு வணிகர்களுக்கு அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். வீடு திரும்பிய போது இதோ யாக்கோபின் இரத்தம் தேய்ந்த அங்கியை தன் தகப்பனாரிடம் கொடுத்து அவன் இறந்து விட்டான் என்று சொல்ல அவர் மனம் நொந்து அழுதார். எகிப்தை அடைந்த பிறகு யோசேப்பு போத்திபாவிடம் விற்றனர். இங்கே யோசேப்போடு கடவுள் இருந்ததால் போர்த்திபாவின் நம்பிக்கைக்குரியவரானார். நாட்கள் செல்ல செல்ல பல பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தார். யோசேப்பு அழகிய தோற்றமும் உடலும் கொண்டதால் போர்த்திபாவின் மனைவி இவன் மீது ஆசை கொண்டாள். ஆண்டவர் முன்னிலையில் இது பாவம் என்று அவளது ஆசையிலிருந்து ஓட போத்திபா அவனை பழிவாங்க அவன் மீது குற்றப்பழி சுமத்தினார். போத்திபா தனது மனைவியின் பொய்யை நம்பி யோசேப்பை சிறையில் அடைத்தான். சிறை கண்காணிப்பாளரோடு உறவு ஏற்பட்டு சிறை கைதிகளை கண்காணிக்கின்ற பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. பார்வோனின் பணியாளர்களாக மது பருமாறுவோர், அப்பம் தயாரிப்போரை சிலையில் கண்டார். அதில் ஒருவனுக்கு கனவில் ஒரு திராட்சை செடியில் 3 கிளைகள், அந்த கிளைகளில் தோன்றிய அந்த பழங்களை பார்வோன் பிழிந்து குடித்தான் என்ற கனவுக்கு யோசேப்பு விளக்கம் கொடுத்தார். இன்னும் 3 நாளில் நீ உன் தலைவனால் விடுதலை செய்யப்பட்டு நீ மீண்டும் பதவியில் இருப்பாய் என்று சொல்ல என்னை நினைவுகூர் என்றும் சொன்னார். மற்றொருவன் தன் தலைமீது இருந்த கூடைகளில் இருந்த அப்பங்களை பறவைகள் வந்து தின்றன என்று அவர் கூற இன்னும் 3 நாளில் உன் தலை வெட்டப்படும் என்று அவர் சொல்ல அதுவும் அப்படியே நடந்தது. இருவர் கனவுக்கும் விளக்கம் கொடுத்த யோசேப்பை அவர்கள் மறந்தனர். ஒரு நாள் பார்வோனின் கனவில் யாராலும் விளக்க முடியாத ஒரு கனவு ஒன்று வந்தது. 7 கொழுத்த பசுக்கள் வயலில் மேய்வதை கண்டான். 7 மெலிந்த பசுக்கள் வந்து கொழுத்த பசுக்களை தின்றுவிட்டன. இதை போன்று ஒரு கனவில் பதறான கதிர்கள் எழும், செழுமையான முற்றிய கதிர்கள் விழுங்கிவிட்டன என்ற கனவை அவன் கண்டான். இதை நினைத்து நினைத்து பார்வோன் வருந்தினான். எனவே யோசேப்பை குறித்த செய்தியை மது பரிமாறுபவன் பார்வோனிடம் சொல்ல பார்வோன் யோசேப்பை அழைத்தான். யோசேப்பு கனவுக்கு விளக்கம் கொடுத்தார். 7 ஆண்டுகள் விளைச்சல் அதிகமாக இருக்கும், தானியங்கள் வளமையாக கிடைக்கும். பின்பு 7 ஆண்டுகள் பஞ்சம் நிலவும். எனவே இப்போதே உணவை தானிய களஞ்சியத்தில் சேகரித்து வையும் என்று சொல்ல பார்வோன் அவ்வாறு செய்து யோசேப்பை நல்ல பொறுப்பில் அதிகாரியாக நியமித்தார். யோசேப்பு 7 ஆண்டுகள் தானியங்களை சேமித்து வைத்தார். பின்னர் நாடெங்கும் பஞ்சம் ஏற்பட்டது. எல்லா மக்களும் எகிப்திற்கு தானியங்களுக்காக வந்தனர். இந்த பஞ்சமானது கானானையும் தாக்கியது. யோசேப்பின் சகோதரர்கள் உணவுக்காக எகிப்திற்கு வந்தனர். யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டான். ஆனால் அவர்களை சோதிக்க இவர்கள் ஒற்றர்கள் என்று சொல்லி உளவாளிகள் என்று நிரூபிக்க தன் சகோதரன் இளையவன் பென்யமினை அழைத்து வருமாறு கூறினர். யாக்கோபிடம் சொல்லி மீண்டுமாக இந்த பென்யமினை அவர்கள் அழைத்து சென்றார்கள். தன் வெள்ளி கோப்பையை இந்த யோசேப்பு பென்யமினுடைய பையில் வைத்தார். இவன் திருடிவிட்டான், இது என்னுடையதுதான் என்று சொல்லி அவனை அடிமையாக ஏற்றுக்கொள்ள ஆணை பிறப்பித்தான். அப்போது அங்கு இருந்த யூதா பென்யமினுக்கு பதிலாக தன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல யோசேப்பு அழுது தன் சகோதரரிடம் நான் தான் யோசேப்பு என்று
உணர்ச்சி பொங்க தன் அடையாளத்தை வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கு அஞ்சி வருந்திய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு, உங்களை காக்கும் பொருட்டே கடவுள் முன்னரே என்னை எகிப்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி குடும்பத்தை எகிப்திற்கு வரவழைத்து தன் தந்தையும் தன் சகோதரர்களையும் கண்டு மகிழ்ந்தான். தந்தை அவரை கட்டி அணைத்து அன்பை பொழிந்தார். பிறகு ஒரே குடும்பமாக எகிப்தில் மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர் வழங்கினார். யோசேப்பு தன் பிள்ளைகள் தன் பேர பிள்ளைகளோடு நிலைத்து வாழ்ந்தார். அவர்களோடு தன் அன்புறவை பாராட்டினார். தனது முழு அன்பையும் அவர்களுக்கு கொடுத்தார். தான் இறந்த பிறகு தனது எலும்புகளை கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இறந்த பிறகு அவர் உடல் கானானுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்பிற்கு இனியவர்களே, இதுவே அழகான யோசேப்பின் கதையாகும். இக்கதையின் கேள்விகள்: யோசேப்புக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள்? யோசேப்பு எந்த அரசரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? யோசேப்பு இறுதியில் தன் ஆசையாக தன் பிள்ளைகளிடம் சொன்னது என்ன? இந்த மூற்றுக்கும் பதில் சொன்னவர்களாக இந்த யோசேப்பை போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ இந்நாளில் முயல்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.